supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ரெமனி வேர்ல்ஸ்வேகன் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்ஸ்வேகன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி, ஒரு 5 சீட்டர் ப்ரீமியம் எஸ்யூவி லான்ச் பண்ணியிருந்தாங்க, வேர்ல்ஸ்வேகன் டிகுவான். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின், சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பவர் பார்த்தீங்க அப்படின்னா 187 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 320 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ஏஆர்ஐ கிளைம்ஸ் படி மைலேஜ் வந்து லாங்கில் வந்து ஒரு 12 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. 12 kmpl ஏஆர்ஐ நாம்ஸ் படி கொடுக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு 615 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ், அது போக ஒரு 4.5 மீட்டர் லென்த்து, அப்புறம் எலக்ட்ரிக் பூட் லிட் ரிலீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ஹில் டீசன்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 inch டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க, 8 ஸ்பீக்கர்ஸோட. ஸோ அது போக இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 45 lakhs கிட்ட இருக்குது ஆன் ரோடு. ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி ரகத்தை சார்ந்த காரு. ஸோ அதில் ஒரு ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெயின் சென்சிங் வைப்பரோட சென்சார்ஸ் வச்சிருக்காங்க, அட்டாச்மெண்ட் வச்சிருக்காங்க. இதில் அட்டாச் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணலை, பட் அது போக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எக்ஸலண்ட்டான கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டாலான ஹைட்டான ஸ்லோப்பியான பேனட், அதில் நிறைய ஷார்ப் லைன்ஸ் போகுது, பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு 2 ட்வின் LED ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸும் செட்டப்பும் வருது. ஒரு 4 ஸ்போக் குரோம் கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் வேர்ல்ஸ்வேகன் லோகோவும் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபாக் லைட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளாக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளாசி பிளாக் ஃபினிஷில். ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் வந்து மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. செமையான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினுக்குமே. இதில் ஃபாக் லேம்ப்ஸ்லாம் அவங்க கொடுக்கல இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில். பட் ஹெட்லாம்ப்ஸ்லேயே கார்னரிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கனால அந்த செட்டப்பே அதை பண்ணிடும். ஒரு 235/55 R18 அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஹியூஜ் அண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த வீலு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்யூவிக்கு தக்க வீல் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது, டயர் சைஸ் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்பவே எலிகண்ட்டாக இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. அப்போ பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வீல் ஆர்ச்சில் நல்ல ஒரு சின்ன ஸ்லிம்மான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சைடு சரௌண்ட் பாடி டோர்லேயும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு க்ரோம் லைனும் போகுது, அவ்வளோ அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த வீல் ஆர்ச்சிக்கு மேலேயும் ஒரு க்ரோம் இது போகுது. படல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் தெரியுதா? இங்கே டோர் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக அந்த லைட் எரியும். ப்ளஸ் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து ஓஆர்எம்மில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது பாடி கலராக இருக்குது. அது போக உங்களுக்கு ஏ பில்லர் பாடி கலராக இருக்குது, பி பில்லர் பாடி கலராக இருக்குது, சி பில்லரும் பாடி கலராக இருக்குது. அது அப்படியே ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட உங்களுக்கு ரேப் அரவுண்ட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. லோவர் விண்டோவில், அப்பர் விண்டோவில் எல்லாத்துலேயுமே க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்கிறோம், அந்த ப்ரீமியம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரூஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனோராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ப்ளஸ் ஒரு இன்டெகிரேட்டட் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டான ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷில் பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரியர் எண்ட் ஆஃப் த ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அவுட் ஷார்க் ஃபினான்ட்னா கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, செம்ம க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபினான்ட்னா மித்த கார்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு ரியர் ஸ்பாய்லர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து ஒரு அட்டகாசமான ஃபீச்சர் பேக்டு காராக கொடுத்துருக்காங்க இந்த காரில். ப்ளஸ் இதோட ஸ்ப்ளிட் LED டைப் எலமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. பாருங்கள், ஒரு 3 எலமெண்ட்டாக இருக்குது அந்த இன்வெர்டட் எல்ல. கிட்டத்தட்ட 7 மாதிரி இருக்குது. 777 மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. கனெக்டட் டைப் லேம்பா இல்லை, 4 மோஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த 4x4 வேரியண்ட்னால அந்த ஃபீச்சர்ஸும் இதை எனேபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இந்த ரியர் கேமரா வந்து நம்பர் பிளேட்டுக்கு மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ஸ்வேகன் லோகோ, டிகுவான் எல்லாமே அழகாக க்ரோமில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. நெக்ஸ்ட் லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், க்ரோம் வந்து அள்ளி எரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது வந்து டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது. க்ரோம் டச் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு கனெக்டட் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பக்கம் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுலேயும் க்ரோம் லைன் போகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 லோவர் போர்ஷன் ஆஃப் பம்பரில் சென்சார்ஸ் இருக்குது. அதுலேயே ஒரு ஃபாக்ஸ் எக்ஸாஸ்ட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அங்கேயும் க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க.
பக்காவாக பண்ணியிருக்காங்க, அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரோம் பாருங்கள், லோவர் போர்ஷன் அந்த பம்பர் ஒரு ஃபாக்ஸ் எக்ஸாஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் டோர் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அந்த சேஃப்டி டேஞ்சர் லைட்ஸ் இருக்குது, பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் பாருங்கள், இந்த பூட் லிட் ஓப்பனிங் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது நல்லா இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர் தான். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்விட்டர்ஸ் வந்து டோர்லேயே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. ஆம்ரெஸ்ட்டோட இருக்குது அந்த டோர் பேனல்லே. ஒரு 12-வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுங்க, சான்ஸே இல்லை. வென்டிலேட்டட் சீட்டாக கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு. இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி தான், பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச்சில் சென்டர் கன்சோலில் ஒரு திக்கான ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் போகுது. அதுவும் பார்க்க அவ்வளோ பியானோ பிளாக் ஃபினிஷில் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செமையாக பண்ணியிருக்காங்க இந்த காரில், அந்தளவுக்கு சூப்பர் கிளாமரஸாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு டோர்லேயே நல்ல ஒரு சூப்பரான கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டு, அந்த டேஞ்சர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸு, பாட்டில் ஹோல்டர்ஸ், ப்ளஸ் அங்கேயும் ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர்ஸில் வந்து அந்த விண்டோஸில் ஸ்லன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சீட்ஸ் என்ன வைடாக இருக்குது பாருங்கள், ரிக்ளைனபிளாக இருக்குது. சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸோட இருக்குது. 3 இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீ பார்சல் ட்ரே ரிமூவ் பண்ணிங்கன்னா கேபின் டு பூட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சன்ரூஃப், பேனோராமிக் சன்ரூஃப். சைட்லேயே உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு கேபின் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் தனியாக இருக்குது. IRVM வந்து ஆட்டோ டியூனிங் IRVM இருக்குது. 8-inch டச் ஆடியோ, அதில் GPS நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வருது. லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ். அதுக்கு பேக்லேயே உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ இந்த காரோட டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாக ஒரு கவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஷ்போர்டில் நல்ல ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன சின்ன க்ளாசி பிளாக் லைன்ஸ் அங்கங்கே போகுது, மெட்டாலிக் ஃபினிஷ் லைன்ஸும் போகுது. அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாகவும் அட்டகாசமாகவும் இருக்குது. ஒரு ஜெர்மன் மேட் கார் அப்படின்றது அழகாக தெரியுது பார்த்தாலே. அந்தளவுக்கு பக்காவான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ஒரு ப்ரீமியம் SUV. ப்ளஸ் இதோட ட்ரை ஜோன், அதாவது நம்ம டியூல் ஜோன் பார்த்தோம்னா ட்ரை ஜோன், அதாவது ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் தனித்தனி ஜோனில் ஏசி கொடுத்துருக்காங்க. ரியருக்கு தனி ஜோனில் இண்டிவிஜுவல் ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்லேயே ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் பக்கத்துலேயே கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. லெதர் ராப்ட் கியர் நாப் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அந்த ஏசி கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 10-inch ஃபுல் டிஜிட்டல் காக்பிட் கொடுத்துருக்காங்க இந்த காரில். செமையான ஃபீச்சர்ஸ். அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லேருந்து ECUவில் எல்லா சென்சார்ஸ் உள்ள எல்லா சிக்னல்ஸுமே அங்கே வரும். ஒரு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வேறு இருக்குது. அதுவும் லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பூட் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன் டச் பட்டனும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கீழே போய் அந்த பம்பர் கீழே காலை வச்சு அப்படி அசைச்சிங்கனாலும் கெஷர் கண்ட்ரோலும் இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், பார்சல் ட்ரே இருக்குது. ஒரு கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். 615 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு பூட்டில் கேபின் லைட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. பூட்டில் அந்த ட்ரேக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோடு இருக்குது. சரியான ஒரு பக்காவான ஃபீச்சர்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் அந்த பட்டனை காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பட்டனை நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும் பாருங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக க்ளோஸ் ஆகிடும். சரியான ஃபீச்சருங்க. அதாவது எலக்ட்ரிக் டெயில்கேட் பூட் லைட் ரிலீஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த காரில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 lakhs ஆன் ரோட். இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.